நடிகர் அஜித்தின் 63வது படத்தின் அறிவிப்பு நேற்று திடீரென வருவதற்கு பின்னணியில் விடாமுயற்சி படம் கைவிடப்பட்டதாக அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. பொதுவாக அஜித் படங்களின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி வெளியாகும் என்பதால் அதேபோல் நேற்று விடாமுயற்சி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்டேட் சர்ப்ரைஸாக வெளியாகும் என்று மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்த அஜித் ரசிகர்களுக்கு வழக்கம் போல் ஏமாற்றமே ஏற்பட்டது. இருப்பினும் அஜித் அடுத்து நடிக்க இருக்கும் ஏகே 63 படத்தின் டைட்டில் போஸ்டர் நேற்று வெளியாகி ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது. பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் குட்பேட் அக்லி என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த படத்தை த்ரிஷா இல்லனா நயன்தாரா, மார்க் ஆண்டனி படங்களை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார். படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் ஜூன் மாதம் தொடங்க உள்ளது. 2026 பொங்கல் வெளியீடாக இந்த திரைப்படம் திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விடாமுயற்சி அப்டேட்டை எதிர்பார்த்த அஜித் ரசிகர்களுக்கு இந்த அப்டேட் ஸ்வீட் சர்ப்ரைஸாக அமைந்திருக்கிறது. இந்நிலையில் திடீரென நடிகர் அஜித்தின் 63வது படத்தின் அறிவிப்பு வருவதற்கு பின்னணியில் விடாமுயற்சி படம் கைவிடப்பட்டதாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. எப்போதுமே நடிகர் அஜித் ஒரு படத்தை முடித்துவிட்டுத்தான் அடுத்த படத்தின் அறிவிப்பை அறிவிப்பார். ஆனால் விடாமுயற்சி படத்தின் அப்டேட் கூட இதுவரை வெளியாகாத நிலையில் ஏகே 63 படத்தின் டைட்டில் லுக் நேற்று அதிரடியாக வெளியாகியுள்ளது. மகள் திருமேனி அஜித்தின் பல மாத கால்ஷீட்டை வீண் அடித்ததாகவும் அதனால் அஜித் அப்செட்டாகி விலகிவிட்டதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. இதற்கிடையில் தற்போது திடீரென லைகா நிறுவனம் விடாமுயற்சி படப்பிடிப்பை தற்காலிகமாக நிறுத்தக் கூறியிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் குட்பேட் அக்லி படத்திற்கு பிறகு விடாமுயற்சி ஆரம்பிக்குமா என்கிற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. இது எப்படியோ உண்மை விரைவில் தெரியவரும்.